அவருடைய சமூகம் நம்மை நடத்துகிற கிருபைக்காய் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலேயும் இந்த நாளை கர்த்தர் நமக்கு உலகம் முழுவதும் தொழிலாளர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். நாம் விசேஷமாய் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் பல பின்னமான பேர் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறாங்க. இவ்வளோ வேலை செய்து பாடுபட்டு சம்பாதிக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளிலே அவர்களை நாம் நினைவு கூர்ந்து சம்பாதிக்கிறதுக்கு பலனை தருகிற தேவன் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் உழைக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சம்பாதிக்கிறதுக்கு பலனை தந்து தேவன் அவர்கள் நல்ல சுகத்தோடு அவர்கள் உழைப்பதற்கு தேவன் கிருபை தரும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, இயேசுவே, உம்முடைய கிருபை ஒவ்வொரு உழைப்பாளர் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, உழைக்கிறவர்கள் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். அவர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு பலன் தாங்க, சம்பாதிக்க பலனை தாங்க. தேவனே, உம்முடைய கரம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு பலனை தந்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினால் இடைக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வேதம் சொல்லுகிறது 128ஆம் சங்கீதத்தில், கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆம், நம்முடைய ஒவ்வொரு உழைப்பாளருக்கும் அவங்க எந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அந்த பணம், அந்த சம்பாத்தியம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக வேண்டும். கர்த்தர் கிருபையால் உழைக்கிற பலனை அவர்கள் புசிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உழைக்கிற உழைப்பின் பலனை புசிக்க பண்ணுகிற கர்த்தர் தயவாக மனம் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையும் சுகத்தையும் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கரத்தின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, அவருடைய உழைப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு வேர்வையும் கர்த்தாவே அவர்களுக்கு பலனாய் திரும்ப வருவதாக. வீட்டிலே ஆசீர்வதிக்கப்பட்டு வெளியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, வயலிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கையிட்டு செய்கிற எந்த பிரயாசமானாலும் அது பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே, செழிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே கிருபை தருகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உழைக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ந்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். உழைப்பது அவர்களும் அவருடைய மனைவிமாரும் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து அதை கொண்டாடணும், அதில் மகிழ்ந்திருக்கணும். கர்த்தர் குடும்பமாக அதை ஆசரிக்கணும், அதை சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட கிருபையை தரணும். குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் பொருளாதார செழிப்பை கர்த்தர் தந்து குடும்பமாக ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக, உதவியாக, ஒற்றுமையாக இருந்து கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை புசித்து அனுபவிக்க தேவன் கிருபை தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே உழைப்பின் பலனை அவர்கள் குடும்பத்தோடு புசிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. குடும்பமாய் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆண்டவரே தயவாக மனம் இறங்கி அவர்களை நீர் ஆண்டவரே ஒற்றுமையாக ஒரு மனதோடு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உழைப்பின் புசிக்கத்தக்கதாக கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். விசேஷமாக கடன் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தர வேண்டும். விடுதலை தந்து கர்த்தர் அவர்களுக்கு சுயாதீனமாய் வாழ, சுதந்திரமாய் வாழ, விடுதலையோடு வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபம் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே
கடன்களிலே சிக்கி இருக்கிற மக்களை நம்முடைய கரத்துல வைக்கிறோம். கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் உழைக்கிற உழைப்பின் பலனை வட்டிக்காரர்கள் சாப்பிடக்கூடாது கர்த்தாவே. அவர்களே அதை சாப்பிடத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. குடும்பமாய் தொடர்ந்து இந்த மகிமையிலே ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து வளர கிருபை தாங்க. கர்த்தர் எல்லாரையும் அப்படி ஆசீர்வதித்து தொடர்ந்து ஓட கிருபை தருகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையில் அநேக பிள்ளைகள் இன்னும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கிருபையை கொடுத்து அவர்கள் அதிகமாய் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களுடைய பிரயாசத்துக்கு தக்க பிரதிபலனை தேவன் கொடுக்கும்படியா நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்கள் எல்லா பிள்ளைகளையும் இப்படி கரத்தில் வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எவ்வளவாய் பிரயாசப்படுகிறார் என்பதை அறிந்திருக்கிறீர். அவருடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிறீர், அவருடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவர், அவளுக்கு முன்பாக இருக்கிற இந்த சவாலை தாண்டி செல்ல அவளுக்கு பலன் தாங்க, அவளுக்கு சத்துவம் தாங்க, அவளுக்கு கிருபை தாங்க. அவள் எடுக்கிற பிரயாசத்துல ஜெயத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில மகிமை பெறட்டும். பெரிய காரியங்களை செய். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் ஆதரித்து பாதுகாத்து கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயசையும் தந்து ஒரு சேதம் நம்மை அணுகாமல் கர்த்தர் விலக்கி காத்து இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து வேண்டியதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிற அவருடைய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இதுவரைக்கும் நடத்தின அன்புக்காக நன்றி. இதுவரைக்கும் கொண்டு வந்த கரத்திற்காக நன்றி. இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டபடியால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். உட்காருவோம், உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்திற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது, as I was waiting in the presence of the Lord for this month's promise, கர்த்தர் எனக்கு காண்பித்த வேத பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The scripture portion which the Lord showed me is from the book of Exodus chapter 33 and verse 14. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Exodus chapter 33 and verse 14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். My presence will go with you and I will give you rest. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, my presence will go with you and I will give you rest. இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் உனக்கு அல்லது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். The promise that the Lord gave me today is God will give you rest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். God will give us rest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நம் அநேகருக்கு ஓய்வில்லாமல் ஓடுவது உழைப்பது என்பது வாழ்க்கையினுடைய வழியாக வழக்கமாக மாறிவிட்டது. For many of us, busyness has become a way of life and habit of life. நாம் பல வேலைகளில் ஒரே நேரத்தில் பல பணிகளில் ஈடுபட்டு ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். We involve in many works at one point of time at the same time and we keep on running over the time. நாம் செய்கிற வேலைகளில் பெரும்பாலான வேலைகள் முக்கியமான வேலைகள், அது முக்கியமான காரியங்களில் தான் நம்ம ஈடுபடுறோம், பிரயோஜனமான வேலைகளை தான் நாம் செய்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. And it is no doubt that among the work that we do, all the work that we involve are really important work and are essential work for our life. ஆனால் எவ்வளவுதான் நாம் உழைத்து வேலை செய்தாலும் நாம் அவ்வப்போது ஏங்குகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா,
கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா பரவாயில்ல. But no matter how much hard we work, we always earn for rest at times. ஆனா என்ன பிரச்சனைன்னா ஓய்வு மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது. But the problem is we don't have that rest. அநேக வேளையில ஓய்வு எடுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட ஓய்வு எடுத்தாலே ஒரு குற்ற உணர்வு வந்து விடுகிறது. But many times when we earn and desire to take rest, we also have the feeling of guilty of taking rest. ஓ ஓய்வு எடுக்கிறது சோம்பலா போயிருமோ? Or maybe this resting may become laziness. இதனால பாருங்க அநேகர் மற்றவர்கள்ட்ட போய் உதவி கேட்க கூட விரும்ப மாட்டேங்கிறாங்க. That's why many people don't even like to ask help from others. ஓ நாமளே எல்லா வேலையும் எடுத்து செய்யலாம். So let us take all the works on our own and do it. மற்றவங்க செய்யட்டும் நாம கொஞ்சம் ஓய்ந்திருக்கலாம்னு விரும்புறது இல்ல. They don't desire other people to do and let us take rest. அநேக வேளையில ஒரு காரியத்தை இன்னொரு முறை செய்யலாம்னு கூட நம்ம யோசிக்கிறது இல்ல. ஓய்வில்லாம ஓடணும்னு நினைக்கிறோம். So many times we also don't want others to do it again, but we keep on working and running. ஒரு வேளை முடிந்தால் அடுத்த வேளை என்று தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். We keep on doing one work after the another and we keep on running continuously. ஆனால் இதுக்கு நடுவுல நம்ம ஏங்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா? But amidst all these things we always earn for rest. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். God says I will give you rest. இந்த மாதத்துல ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். And to the people who are running endlessly, the Lord says this month that he will give you rest. ஒன்றை நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இளைப்பாறுதல் ஓய்வு அப்படின்றது ரெஸ்ட் அப்படின்றது நாமாக தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல, கர்த்தரே நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். We have to understand that the rest cannot be found by us, but it is something that is given by God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, when you read John chapter 14 and verse 27, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு சொன்னார். Jesus said, peace I live with you, my peace I give to you, I do not give to you as the world gives, do not let your hearts be troubled and do not let them be afraid. இந்த சமாதானம், இந்த இளைப்பாறுதல் என்பது தேவன் நமக்கு தருகிறது. This peace or this rest is something given by God to us. அநேக வேளையில நாமே இளைப்பாறுதல் அடைஞ்சிரணும் அப்படின்னு அநேக வேளை பிரயாசப்பட்டு ஓடுகிறது நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாக இருக்கிறது. Many times the habit of our life is to run behind to attain that rest in our life. நீங்கள் சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசித்தால், when you read Psalm 55 and verse 6, அங்கே வேதம் சொல்கிறது, எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றார். Here the psalmist says, oh that I had the wings of a dove, I would fly away and be at rest. அப்ப அவருடைய எண்ணம் என்ன? So what is his intention? எனக்கு குறைவா இருக்கிறது சிறகு மட்டும்தான், சிறகு கிடைச்சிருச்சுன்னா நான் பறந்து போய் ரெஸ்ட் எடுப்பேன்னு சொல்றாரு. What I lack is wings alone, and if I have that wings I will fly away and be at rest. நான் வேதத்துல வாசித்தபோது ஒரு பறவை ஒன்று இருந்துச்சு, அதுக்கும் சிறகுகள் இருந்தது, ஆனா எவ்வளவு பறந்தாலும் இளைப்பாற முடியலன்றதை வேதத்துல படித்தேன். But when I read the Bible, I found a bird which had wings as well, but no matter how much it flew, it could not find rest. நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால், when you read Genesis chapter 8 and verse 9, பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால், தண்ணீர் இருந்தபடியால், அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. but the dove found no resting place for the sole of her feet, and she returned into the ark to him, for the waters were on the face of the whole earth. இது என்ன பறவை? What is this bird? புறாதான். It is a dove. சங்கீதக்காரன் சொல்றார், புறாவை போல சிறகுகள் இருந்தா பறந்து போய் இளைப்பாறிடுவேன். Psalmist says, if I had the wings of a dove, I would fly away and take rest. ஆனா இந்த புறாவுக்கு சிறகுகள் இருந்தது, ஆனா பறந்து கூட கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லை. But this dove had wings, but it did not find any resting place to put or keep its sole of her feet. ஏன் அதனால இளைப்பாற முடியல தெரியுமா? Why it was not able to rest? பூமி முழுவதையும் தேவன் தண்ணீரால் நிரப்பி வைத்திருந்தார். Because the Lord has filled the entire earth with water. கர்த்தராக வந்து தண்ணீரை அமர பண்ணி தேவன் அதை காய்ந்து போகிற வரைக்கும் சிறகே இருந்தா கூட இளைப்பாற முடியாது. Until the Lord decreases and dries the water on the earth,
though it has wings, it cannot take rest. நான் அன்பாய் தாழ்மையாய் சொல்லுவேன், I tell you with love and humility, நமக்கு ரெஸ்ட் எடுக்க பெரிய அறைகள் இருக்கலாம், we may have big rooms to take rest. நமக்கு நல்ல உயரமான ஃபோம் இருக்கலாம், We may have a higher foam. நல்ல குளுகுளு ஏசி இருக்கலாம், We may have very cooling air இந்த conditioner. உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வசதிகளும் நமக்கு இருக்கலாம். We may have all the comfort that the world can provide us. ஆனா கர்த்தர் மாத்திரம் நமக்கு இளைப்பாறுதல் தரலனா நம்மால இளைப்பாறவே முடியாது. But if the Lord has not given us rest, then we cannot rest at all. நான் கேள்விப்பட்டேன், உலகத்துக்கே பெரிய சவால் விட்ட சதாம் ஹுசேன் அப்படின்ற ஈராக்கை ஆண்ட ஒரு பெரிய அதிபதி ஒருவர் வாழ்ந்தார். I heard about a great ruler who ruled Iraq, that is the Saddam Hussein. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவர் அதிபரா இருந்தாராம். He was a ruler for almost 30 years. அவரை குறித்து சொல்றாங்க, அவர் அந்த 30 ஆண்டுக்குள்ள அவருடைய தேசத்துல ஈராக்ல 80 அரண்மனைகளை தனக்காக கட்டினாராம். And they say that he has constructed almost 80 palaces in this 30 years in that land of Iraq. அதுல சில பேலசஸ்ல அவர் வைத்திருந்த டேப்ல இருந்து எல்லாமே தங்கத்திலே செய்து வைத்திருந்தார். And in some palaces they have found that the taps were made of gold. அப்போ இவ்வளவு வசதி எது கட்டினாருன்னா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கதான். So he did all this comfort, it's just to take rest. ஆனா ஒரு பத்திரிக்கையில படித்தேன், இந்த பெரிய சதாம் ஹுசைன் 80 அரண்மனை வச்சிருந்தாலும் ஒரு அரண்மனையில கூட ஒரு இரவு முழுசா இளைப்பாரி தூங்கலையாம். But I read in a magazine that though this Saddam Hussein had 80 palaces, he was not able to sleep one peaceful night in any of those rooms. அவரை பற்றி சொல்றாங்க, ஒரு அரண்மனையில படுத்து தூங்கிட்டு இருப்பாராம். So it has been said about him that he might be sleeping in a room. அவர் அந்த ஒரு பேலஸ்ல படுத்துட்டு இருக்கும்போது திடீரென்று எழும்பி காவலர்கள்லாம் கூப்பிட்டு வேற ஊருக்கு திருப்பி பயணம் பண்ணி திரும்ப போய் அந்த ராத்திரி இன்னொரு இடத்துல போய் தூங்குவாராம். As he was sleeping in that palace, suddenly he will call all the soldiers and all the army with him, and then again he will start from that place and move on to the next place and sleep there. ஏன்னா அவருக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, ஒரே இடத்துல அயர்ந்து தூங்குனா அயர்ந்து தூங்குற நேரத்துல யாராவது நம்மளை கொன்றுவாங்கன்னு பயந்தாராம். It's because he had a fear, if I sleep very peacefully in one single place, someone will kill me at that time. அந்த டீப் ஸ்லீப்ல யாராவது கொன்றுவாங்க. Someone will kill me in the deep sleep. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், So I thought about it. 80 அரண்மனை கட்டி என்ன பிரயோஜனம்? What is the use of constructing 80 palaces? ஒரு இரவு கூட நிம்மதியா தூங்க முடியல. He was not able to have a good peaceful sleep even one night. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? But who is our God? நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன். He is the one who gives us rest. Hallelujah. Hallelujah. நாம எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறது. No matter wherever we are, he gives us rest. இந்த மாதத்துல கர்த்தரை நோக்கி நீங்க விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தருவார். This month you can thank God with faith that the Lord will give you rest. எனக்கு சிறகுகள் தேவையில்லை, I need no wings, ஆனால் கர்த்தரே என்னை இளைப்பாற பண்ணுவார். but God will make me to take rest. Hallelujah. Hallelujah. என் அலைச்சல்களிலிருந்து இருந்து கர்த்தர் இளைப்பாற பண்ணுவார். The Lord will give me rest from all my wanderings. என்னுடைய குழப்பங்களிலிருந்து கர்த்தர் இளைப்பாற பண்ணுவார். The Lord will give me rest from all my confusions. என்னுடைய எல்லா தொல்லைகளிலிருந்து தேவன் இளைப்பாற பண்ணுவார். My God will give me rest from all my problems. நானும் என் குடும்பமும் சுகமாய் இளைப்பாரி தங்கி இருப்போம். Myself and my family will be resting in peace. இந்த மாதத்திலே அநேகர் நீங்கள் நெடுநாளாய் காத்து கொண்டிருந்த காரியங்களை தேவன் முடிவை கொண்டு வந்து தேவன் உங்களை இளைப்பாற பண்ணுவார். And many of you, the Lord will give an end to all the things that you're waiting for a long time, and God will give you rest this Hallelujah. month. Hallelujah. ஆண்டவர் இளைப்பாற பண்ணுகிற 3 காரியங்களை கர்த்தர் காண்பித்தார். The Lord showed me 3 things where the Lord will give us rest. சங்கீதம் 16 சங்கீதம் 8 முதல் 9 வசனங்களை பாருங்கள். Psalm 16 verse 8 and 9. சங்கீதம் 16 8 முதல் 9. Psalm 16 verse 8 and 9. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். And therefore my heart is glad and my tongue rejoices, my body also will rest secure. கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். Let me read the last part. என் மாமிசம் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். My body also will rest secure. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. It is very beautiful. தமிழ்ல தங்கி இருக்கும் அப்படின்னு இருக்கு, ஆனா ஆங்கிலத்துல my body will rest என்று வாசிக்கிறோம். In Tamil it says that my body will stay,
but here in English it says, my body will rest. என்னுடைய மாமிசம் நம்பிக்கையோடு இளைப்பார். My body will rest with faith. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. தேவன் முதலாவது ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல் எங்கே கொடுக்கிறார் என்றால் அவனுடைய சரீரத்திற்கு தேவன் இளைப்பாறுதல் தருகிறார். The first rest the Lord gives us is God will gives us rest in our body. தேவன் நம்முடைய சரீரத்துல நம்மை இளைப்பாற பண்ணுவார். God will give rest in our body. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அநேக வேளையில நம்ம சரீரத்தின் இளைப்பாறுதலை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். Many times we consider the rest in our body to a very simple thing. ஆனால் சரீரத்துல இளைப்பாறுதலை நாம முழுமையா பெறுவது அப்படின்றது அது தேவனுடைய அனுக்கிரகம் என்பது வேதம் நமக்கு சொல்கிறது. But the Bible says it is a mere grace of God to find rest in our body. 127ஆம் சங்கீதம் தமிழிலே 3ஆம் வசனம் ஆங்கிலத்திலே 2ஆம் வசனம். Psalm 127 and verse 2 in English. நீங்கள் அங்கே வாசிக்கும் போது நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். In vain you rise early and stay up late, toiling for food to eat, for he grants sleep to those he loves. அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். For he grants sleep to those he loves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுக்கிறார்னா நித்திரை கொடுக்கிறார். The Lord gives sleep to the beloved. நிறைய வேளையில இந்த தூங்குறது நாம ஒரு சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா தூங்குறதே ஒரு பெரிய பிளெஸிங்ன்றதை மறந்துடாதீங்க. Many times we consider sleeping to be a very simple thing, but don't forget sleeping is also a blessing. அந்த நித்திரையே கர்த்தர் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாராம். And that sleep is being given by God to us. கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணி விழிக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல தூங்க பண்ணவும் செய்கிறார். The Lord not only awakes us, but also the Lord will make us sleep. வேதம் சொல்லுகிறது ஆதாமுக்கு தேவன் அயர்ந்த நித்திரையை தேவன் உண்டு பண்ணினார். The Bible says God gave deep sleep to Adam. இன்னைக்கு சில பேருக்கு இந்த தூக்கமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. Today to many people this sleep is a big problem. இன்னைக்கு अनेகர் தூங்குவதற்குனே மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. Today many people take medicine to just to sleep. இன்னைக்கு தூங்குறது ஒரு பெரிய சவாலாக சிலருக்கு மாறுகிறது. And to some the sleep has become a big challenge. சில பேர் சொல்றாங்க நான் தூங்குறேன் ஆனா அயர்ந்து தூங்க முடியல. Some say I sleep but I don't have the deep sleep. என்னால இளைப்பாறுதலோட எழும்ப முடியல. I could not rise up with that rest. ரொம்ப நேரம் தூங்குனது போல தான் இருக்கிறது. It appears as if I slept for a long time. ஆனால் எழும்பும்போது அந்த களைப்பு என்னை விட்டு போகவே இல்லை. But when I wake up I could not be out of that all tiredness. எத்தனையோ மணி நேரம் படுத்து கிடக்கிறேன், ஆனா அந்த தூக்கம் மாத்திரம் எனக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. I am sleeping for many hours but this sleep is a big challenge for me. நீங்கள் 23ஆம் சங்கீதம் 1 முதல் 2 வசனங்களை வாசிக்கும்போது When you read Psalm 23 verses 1 and 2, அங்கே கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நமக்கு ஒரு குறைவும் இல்லை தாழ்ச்சி இல்லைன்னு வேதம் சொல்லுகிற அதே இடத்துல the same place where the Bible says the Lord is my shepherd and I lack nothing, அங்கே 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். verse 2 says அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போகிறார். He makes me lie down in green pastures, he leads me beside quiet waters. இதை ஒரு 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 காரியமாக ஒரு உங்க மனதில் ஒரு தோற்றமாக நீங்க கொண்டு வந்து பாருங்களேன், அந்த இடம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. So just imagine this as a picture in your heart, in your mind and see. ஓ நல்ல புல்லுள்ள இடம். So it is a green pasture அமர்ந்த தண்ணீர் and it is quiet waters. அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை விட்டா நம்ம எப்படி இருப்போம்? And how we will be when we are led to that place. அந்த இடத்துக்கு போனா சரீரம் எவ்வளவு இளைப்பாறும். How restful our body will be when you go to that place. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மே மாசம் சூட்ல நிறைய பேர் குளிர்ச்சியான பகுதிகளுக்கு பயணம் பண்றதுக்கு விரும்புவாங்க. So many people always desire to go to very cold places during this hot summer. நம்ம ஊர்ல ஆண்டு கிருபையினால் ஒரு 2-3 இடம் இருக்கு, நல்ல இடங்கள் இருக்கு. And by the grace of God we have 2 or 3 places in our place. நம்முடைய ஸ்டேட்லயே அது இருக்கு. It is in our state. இந்த நேரத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா கூட்டம் அலைமோதும். And if you go and see it will be highly crowded. அங்க எந்த வேலையும் யாரும் செய்ய போறது இல்ல. So no one will do any work there. யாருக்கு எந்த வருமானம் கிடையாது. No one will have any income ஆனா there. எதுக்காக எல்லாம் அப்படி கூட்டம் கூட்டமா போறாங்க அப்படின்னா, But why do they go in multitudes? குடும்பமா போய் இளைப்பாற. They'll go and rest peacefully as family. எல்லாருக்கும் சரீரத்தோட இளைப்பாறுதல் தேவை. They need some resting for their body. சமீபத்துல
நம்முடைய முதலமைச்சர் கூட ரொம்ப நாள் பண்ணி எல்லா இடமும் சுத்தி முடிச்சிட்டு குடும்பமா போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாராம். Recently our chief minister also went around many places and now he went to take rest. அங்க பாத்தீங்கன்னா பெரிய ஆர்ப்பாட்டம் ஒண்ணுமே இருக்காது. And you cannot find any big great things there. அங்க பெரிய பெரிய பேர் என்ன தொழிற்சாலைகள், பெரிய சத்தம், பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமா ஜனங்க வேக வேகமா காலைல ஐடி கம்பெனிக்கு ஓடுறதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. You cannot see any kind of busyness or industries or great shoutings and noises there. எதற்காக அவங்க போறாங்க? Why do they go there? அந்த இடத்துல அந்த அமர்ந்த தண்ணீர், அந்த புல்வெளியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இளைப்பாறணும் போல தோணும். So when they see all the green pastures and quiet waters, they want to relax and take rest. நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு ஆசீர்வாதம்னா நல்ல ரெஸ்ட் எடுக்க கொண்டு போறாரு. So one of the blessings which the Lord gives us is a place to take rest. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் ரெஸ்ட்க்கு விரோதமானவர் இல்ல. God is not against rest. நம்முடைய சரீரத்துக்கு இளைப்பாறுதலை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். God will bless us by giving a rest to our bodies. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:31 வாசித்து பாருங்க. When you read Mark 6 and verse 31, இயேசு அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். and Jesus, he took them to a place and he said, come with me by yourself to a quiet place and get some rest. ஏன் தெரியுமா? You know for what? வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியால் போஜனம் பண்ணுகிறதுக்கு கூட உள்ள இடம் இல்லாமல் போய் சமயம் இல்லாமல் போய் விட்டது. It's because so many people were coming and going that they did not even have a chance to eat. ஒரே வேலை தான், அலுவல் தான், எப்பவும் அலைச்சல் தான். It was a continuous busy work one after the another. ஜனங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. People were coming and going. அதுல இயேசு என்ன செய்தார்னா அவங்களை கொண்டு போய் அவங்களுக்கு இளைப்பாறும்படி ஆண்டவர் தனித்து கொண்டு போனார். And amidst that the Lord took his disciples to take a rest in a quiet place. நம்முடைய இயேசுவே இளைப்பாற ரெஸ்ட் எடுத்த போனார் அப்படின்னா நமக்கு நிச்சயமா ஒரு ரெஸ்ட் கொடுப்பாருன்றத மறந்துடாதீங்க. So if the Lord has taken some rest, don't ever forget that the Lord will give us rest as well. Hallelujah. Hallelujah. சில வேளையில நான் சில இடங்களுக்கு தேசங்களுக்குலாம் நான் போகும்போது Sometimes when I travel to many other places and countries, சில தடவை ஒரு நாள் முன்னாலேயோ ஒரு நாள் தாண்டியோ நான் தங்குவது வழக்கம். So either I go a day before or I will stay a day after the meetings. அப்போ அதை கேள்விப்பட்டு அந்த ஏரியால இருக்க பாஸ்டர்ஸ்லாம் எப்படியா கேள்வி, பாஸ்டர் நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சாயங்காலம் ஒரு கூட்டம் போட்டுறேன்னு வாங்க. So pastors who have heard about that in that places, they will say, pastor you are here and we really want to arrange a meeting. நான் அநேக வேளையில அவங்ககிட்ட சொல்றது என்ன தெரியுமா? Know what I say many times? எங்க நாட்டிலையும் தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கேன். So I continuously speak even in my country. இங்க வந்தாலும் நல்ல புளிஞ்சு எடுத்துட்டாங்க. And even when I come here, I'm extracted. எனக்கு எந்த கூட்டமும் வேணாம், ஒரு நாளாயில் நான் சும்மா அமைதியா சாஞ்சு படுக்க விரும்புறேன். I don't want to attend any meetings. I just want to relax and sleep for some time. பாஸ்டர் நிறைய பேர் உங்களை விரும்புறாங்க பாஸ்டர். Pastor, many people who desire to see you, நீங்க pastor. வந்ததனால கண்டிப்பா நீங்க உங்களை ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுங்க, எங்க சபையில சொல்றாங்க. And just because you are here, they really want to invite you to our church. எனக்கும் தான் ஆசையா இருக்கு. Even I desire that. ஆனா என்ன பார்க்கணும்ன்றவங்களாம் ஆன்லைன்லயே பார்த்துக்கிட்டு. But whoever wants to see me can watch me online. எனக்கு ஒரு நாள் என்ன வேணா இளைப்பாறுதல் வேணும். It's because I need a resting time for one day. அன்றைக்கு இயேசு போகிறவர்கள் வருகிறவர்கள் வந்து பார்த்தா சாப்பிட கூட நேரம் எல்லாம் போச்சு. So that day many people came and went and they were visiting Jesus continuously and they did not have even time to eat. சீஷர்களை கூப்பிட்டு நம்ம இளைப்பாறலாம் வாங்க. And he called his disciples and said, let us go and take a rest. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்கு இளைப்பாறுதலை தருகிறார். Our God is the one who gives the rest to our body. ஒருவேளை உங்க வாழ்க்கையில போகிறதும் வருகிறதும் ஒரே அலுவல்களாகவும் அலைச்சலாகவும் இருக்கிறீங்களா? Maybe are you continuously working, going, coming and you are totally busy continuously? இந்த மாதம் பிலீவ் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறும் நேரத்தை கர்த்தர் தருவார். You believe this month that the Lord will give you a resting time. Hallelujah. Hallelujah. உங்கள் சரீரம் இளைப்பாற இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுவார். The Lord will arrange a place for your body to rest. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ல இருந்து 42 பாருங்க. Luke chapter 10 verse 38 to 42. அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து ஏற்றுக்கொண்டார். So here when Jesus entered a certain village, a certain woman named Martha welcomed him into her house. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரியும் இருந்தாள். And she had a sister called Mary. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். And she was seated at Jesus' feet and she heard the word of Jesus. நம்முடைய சரீரத்துக்கு நல்ல இளைப்பாறதுக்கு உட்காரும் போது ஒரு நல்ல விதமாக நம்ம இளைப்பாறதுக்கு என்னன்னா
இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து வசனம் கேட்கறது அவ்வளோ பெரிய இளைப்பாறு. So one of a type of taking rest is when you sit for your body is sitting in the presence of the Lord and hearing the word of God. ஹல்லேலூயா. Hallelujah. அங்க பாருங்க 40ஆம் வசனத்துல மார்த்தாள் இத பார்த்த உடனே இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறாள். So in verse 40 when Martha saw this, she came and told Jesus. அவளே பற்பல வேலைகள் செய்கிறதுல வருத்தம் அடைந்திருக்கிறாள். And she was distracted by all of the preparations that she has to make. இயேசுவிடத்துல வந்து ஆண்டவரே நான் தனியாக வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா அக்கறை இல்லையான்னு கேட்டார். She came to Jesus and said, Lord, don't you care that my sister has left me to do the work by myself, and don't you care about it? ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்பா தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். So Jesus said, but few things are needed, or indeed only one, and Mary has chosen what is better. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்மை இளைப்பாற பண்ணுவார். God will give us rest. சரீரத்துல எப்படி இளைப்பாற பண்ணி உட்கார வைக்கிறார்னா, How he will give us rest in our body? நம்முடைய வார்த்தையை கொடுத்து அவருடைய வசனத்தை நமக்கு போதித்து தேவன் நம்மை உட்கார்ந்த இளைப்பாற பண்ணுவா. The Lord will make us sit and rest in his presence by giving his word. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? கர்த்தருடைய வசனத்தை அப்படியே கேட்டுட்டு இருக்கிறது ஒரு பெரிய இளைப்பாறு. So listening to the word of God continuously is a big rest. ஹல்லேலூயா. Hallelujah. அது நம்முடைய சரீரத்துக்கு ஒரு பெரிய அமைதியை கொண்டு வரும். That will bring a great peace to our body. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் என்னை இளைப்பாற பண்ணும். Lord, give me rest through your word, Lord. என் சரீரத்திற்கு இளைப்பாறுதலை தாங்க. Lord, give rest to my body, Lord. அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போங்க. Lord, take me to the quiet waters, Lord. உங்களுக்கு தெரியும், ஒரு முறை இயேசு வந்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, as we know in Matthew chapter 8 and verse 23, இயேசு படகில ஏறும் பொழுது சீஷர்களும் பின் சென்று ஏறிட்டாங்க. so when Jesus got into the boat, his disciples all followed him. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. And a windstorm arose on the sea, so great that the boat was about being swamped by the waves. ஆனால் இயேசு வந்து நித்திரையாய் இருந்தார். But Jesus was asleep. எனக்கு அது படிக்கும்போது ஆச்சரியமா இருந்தது. I was really surprised when I read this. அன்றைக்கு மாத்திர சீஷர்கள் அவரை எழுப்பலன்னா இன்னும் தூங்கிட்டே இருந்திருப்பார் போல. So if the disciples would have not waken him up that day, he might be continuing sleeping. படகே அமிழ்ந்து போகத்தக்க தண்ணி வந்தா கூட இயேசு அமைதியா தூங்கிட்டு இருந்தார். Jesus was sleeping deeply even though the boat was full of waters. இது நமக்கு ஒரு பெரிய அடையாளம் நினைக்கிறேன். I think this is a big sign to us. கர்த்தர் அனுமதிக்காம அலை வராது. See, no waves will come without the permission of God. கர்த்தர் எப்ப அமர்த்தணுமோ அமர்த்துவாரு. And God will calm the storm at the right time. நாம அவசரப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. We need not be hasty, we need not be afraid. நாம அமைதியா இருந்து நாம இளைப்பாறுவோமானால் கர்த்தர் நம்மை அக்கறை கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். If we remain calm and if we rest, then the Lord will take us to the other shore. அநேகர் நம்ம ராத்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அலையில போய் மாட்டின மாதிரி தான் நிறைய பேர் படுத்து கிடக்கும். So many times many people are in the night, they are like always caught in a big storm. ஓ அந்த பேமெண்ட் என்ன ஆகுமோ தெரியலையே. I don't know what will happen to that payment. ஓ அந்த செக் எப்படி கிளியர் ஆகுமோ தெரியலையே. I don't know how the check will be cleared. ஓ அந்த தேவை எப்படி சந்திக்கப்படும் தெரியலையே. I don't know how the need will be met. இந்த பிரச்சனை எப்படி முடிக்க போறனோ தெரியலையே. I don't know how I'm going to solve this problem. இந்த சண்டைக்கு எப்படி ஒரு தீர்வு வரும் தெரியலையே. I don't know what solution will come to this quarrel. இந்த வார்த்தைக்கு திரும்ப எப்படி வார்த்தை பேசணும் தெரியலையே. I don't know what counter word I will give for this இந்த word. சூழ்நிலை எப்படி நான் கடந்து போக போறேன்னு தெரியலையே. I don't know how I am going to handle this situation. ராத்திரி இருட்டாய் போச்சு. It is totally dark in the night. ஆனாலும் தூக்கம் கிடையாது. But still you don't have sleep. சரீரத்துல ஒரே கொந்தளிப்பு. So it is a confusion in your body. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன். I tell you with love. என்ன புயல் அடிச்சிட்டு இருக்கட்டும். No matter how great the storm might be. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறார். The Lord gives sleep to his beloved. நான் படுத்து எழும்புவேன். I will sleep and rise up. நான் கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. I cannot add a cubit or lower a cubit because by worrying about it. கர்த்தர் என்னை இளைப்பாற பண்ணுவா. The Lord will give me rest. Hallelujah. Hallelujah. இந்த மாத சரீரத்திற்கு தேவன் இளைப்பாறுதலை தருகிற தேவன். This month the Lord will give rest to our body. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்கள். How many of you believe that? என் சரீரத்தின் அலைச்சல்களுக்கு தேவன் ஒரு இளைப்பாறுதலை தருவா. The Lord will give a rest to all the tiredness of my body. என் சரீரத்தின் வேதனைகளுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தருவா. The Lord will give rest to all the pains of my body. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில வேதனைகள் வியாதிகள் உங்க வாழ்க்கையில வரலாம். Maybe as you're listening to this word you might be encountering many kinds of sicknesses and many troubles in your life. ஆண்டவரே என்னால் முடிந்த மட்டும் நான் முயற்சி பண்ணேன். ஆனால் இந்த கடலையும் இந்த அலையும் காற்றை என்னால் அமர்த்த முடியவில்லை. Lord, I try to my maximum but I'm not able to calm down all these storms and waving waves. என்னால ஒரு இரவு கூட இளைப்பாற முடியவில்லை. I'm not able to rest even one night. இன்னைக்கு ராத்திரியில இந்த காலை வேளையில ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே
எனக்கு சரீரத்துல ஒரு பெரிய இளைப்பாறுதலை தாங்கப்பா. This morning you pray to the Lord, according to your word, give me rest in my body, Lord. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe ரெண்டு this? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Raise both your hands and say, ஆண்டவரே, எங்கள் சரீரங்களை இளைப்பாற பண்ணுவீராக. Lord, may you make our body rest, Lord. எங்கள் சரீரங்களுக்கு ஓய்ந்திருக்கும்படி கிருபை தருவீராக. Lord, give rest to our body, Lord. ஹalleluya. Hallelujah. இந்த அலைகளின் நடுவிலே, amidst all the இந்த storms, காற்றின் நடுவிலே, amidst all the இந்த waves, பிரச்சனைகள் நடுவிலே, amidst all the நாங்கள் problems, அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிய கிருபை தாங்க. give us grace to, Lord, rest and know that He is the Lord. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் முதலாவது கொடுக்கிற இளைப்பாறுதல் சரீரத்துல இளைப்பாறுதல். The first one, God will give rest in our body. கர்த்தர் நம்மை வார்த்தையின்படியே தேவன் ஆசீர்வதிப்பாரா. May the Lord bless us according to His word. இரண்டாவது கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். This is the second rest will God give. 62ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள். Psalm 62 verse 5 and 6. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். Yes, my soul, find rest in God. My hope comes from Him. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. Truly, He is my rock and my salvation. He is my fortress. I will not be shaken. 5ஆம் வசனத்தை திரும்ப பாருங்க. Let us see the verse 5 again. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. Yes, my soul, find rest in God. இளைப்பாறுதல் சரீரத்திற்கு மாத்திரமல்ல, இரண்டாவது தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல் நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். It is not only rest to our body. Number 2, God will give rest in our soul. ஹalleluya. Hallelujah. தேவன் நம்முடைய ஆத்துமாவில் இளைப்பாறுதலை தருவார். God will give rest in our soul. 23ஆம் சங்கீதத்துல தேவன் அந்த தன்னுடைய மேய்ச்சல் இருக்க ஆடுகளுக்கு சரீரத்துல தேவன் புல்லுள்ள இடங்கள்ல அமர்ந்த தண்ணீர்லையும் கொண்டு போய் இளைப்பாறுதலை கொடுத்தது மாத்திரமல்ல. In Psalm 23, the Lord not only took His sheep to green pastures and still waters to give physical rest alone. ஆண்டவர் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆத்துமாவையும் தேற்றினாராம். In verse 3 we read, He restores or He comforts our soul. நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். The Lord gives rest in our soul. நீங்கள் தாவீதினுடைய அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், when you see the experience of David, அவருடைய வாழ்க்கை ஒரு அலைச்சல் நிறைந்த ஒரு வாழ்க்கை. His life was full of troubles. நீங்கள் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படியை நீங்க பாப்பீங்களானா ஒவ்வொரு இடமும் அலைச்சல் தான். So when you see each stage of his life, you can see that tiredness or wanderings in his life. பல வேலைகளை இந்த மனுஷன் செய்தவராய் தன் வாழ்க்கை கடந்து வந்தார். And he came through his life doing many different kinds of works. ஒரு பக்கம் மேய்ப்பனா இருக்கிறாரு, On one side he is a shepherd, பாடல் ஆசிரியரா இருக்கிறாரு, and he was a musician. அவர் ஒரு ராஜாவா இருந்தாரு, He was a king, யுத்த வீரனாக இருந்தாரு. he was a warrior, வாழ்க்கையே அலைச்சல் தான். and his life was fully stressed. பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருந்த மனுஷனுக்கு விரும்பின ஒரு காரியம் என்னன்னா ஒரு இளைப்பாறுதல். This man who was involved in many different works, the only thing that he desired is rest. அந்த இளைப்பாறுதல் எங்க விரும்பினாரு கேட்ட, சரீரத்துல மாத்திரம் இல்ல, ஆத்துமாவில இளைப்பாறுதல் வேணும். And he not only desired that rest in his body but also in his soul. 116ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், In Psalm 116 and verse 7 he says, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. Return to your rest, my soul, for the Lord has been good to you. என்ன செய்தார் கர்த்தர்? What did the Lord do? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தந்தார். The Lord gave rest to his soul. உன்னுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். The Lord gives rest to your soul. நம்முடைய ஆண்டவரை போல நம்முடைய ஆத்துமாவை அமர பண்ணுகிறது யாருமே இல்லை. There is no one like our God who can rest our soul. அநேக வழியில சரீரத்துல படுத்து கிடப்போம். Many times physically we might be lying down. நிறைய வழியில உள்ள இருக்கிற ஆத்துமா தான் இளைப்பாறுதலே இல்லாம கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். But the soul that is inside, that is very stressful and it is not calm and restful. இப்படி ஆத்துமா இளைப்பாறுதல் இல்லாத போது எவ்வளவுதான் படுத்து கிடந்தாலும் எழும்பும் போது களைப்பாகவே இருக்கும். So when your soul is restless, no matter how long you may sleep, you will be very tired. ஆண்டவர் எதற்காக ரெஸ்ட் கொடுத்தார் அப்படின்னா, சரீரத்துல ரெஸ்ட் கொடுத்த எதுக்குன்னா எழும்பும் போது நல்ல சுறுசுறுப்பா எழும்புறதுக்கு தான். The reason why the Lord gave rest in our body is to wake up very actively when you rise up. நம்முடைய களைப்பெல்லாம் போக்குறதுக்கு தான் ஆண்டவர் தூக்கத்தை கொடுத்தாரு. The Lord gave us a rest to get rid of all the tiredness of our body. ஆனா அநேகர் எவ்வளவு நேரம் தூங்கினாலும் எழும்பும் போது டயர்டா தான் எழும்புறாங்க. But many people, no matter how long they sleep, they always rise up with the tiredness. டயர்டா மாத்திரம் இல்ல, எழும்பும் போதே துக்கத்தோட தான் எழும்புறாங்க. Not only with the tiredness, they rise up with that sorrow. ஏன்னா படுக்கும் போது எப்படி படுத்தாங்க அப்படின்னா,
அந்த சோர்வோடு படுத்தாங்க. It's because they went to sleep with that same sorrow. அதே கவலையோடு படுத்தாங்க. They went to sleep with that grave worriness. பல பிரச்சனைகளோடு படுக்க போனாங்க. They went to sleep with many problems. அநேக கேள்விகளோடு படுக்க போனாங்க. They went to sleep with many questions. கொந்தளிக்கிற கடலை போல இருதயம் இருந்தது. Their heart and soul was like a roaring waves and storm. எத்தனை மணி நேரம் தூங்கி எழும்பினாலும் ஒரு சந்தோஷமே இல்ல. No matter how long they sleep and wake up, there is no happiness. வாழ்க்கையை வாழணும்ன்ற விருப்பம் இல்ல. They don't have the desire to live the life. முன்னேறி போகணும்னு விருப்பம் இல்ல. They don't have the desire to progress. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? But who is a God? சரீரத்துக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல. He not only gives rest in our body, ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை இளைப்பாற பண்ணுகிறார். but the Lord will give rest in our soul as well. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் என் ஆத்துமாவை உன் இளைப்பாறுதலுக்கு திரும்ப. The Bible says, return to your rest, my soul, for the Lord has been good to you. ஹalleluya. Hallelujah. அவர் நன்மை செய்தார். The Lord did good. அவர் நன்மை செய்கிறார். The Lord will do good. இனிமேல் நன்மை செய்வார். And the Lord will do good. இதை விசுவாசிப்போம்னா ஆத்துமாவில் ஒரு பெரிய இளைப்பாறுதல் வரும். And if you believe that, you will have rest in your soul. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouths and say, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். the Lord did good to me. கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார். The Lord is doing good to me. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். And the Lord will do good to ரெண்டு me. கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். Raise both your hands and say, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். the Lord did good to me. கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார். The Lord is doing good to me. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். The Lord will do good to me. ஹalleluya. Hallelujah. அவருடைய நன்மைக்கு முடிவே இல்ல. And there is no end to that goodness. அவர் எப்பொழுதும் எனக்கு நன்மை செய்வார். He will always do that good. இதை நீங்க விசுவாசிப்பீங்களானா, And if you believe that, உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய இளைப்பாறு. your soul will find great rest. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, Isaiah chapter 30 and verse 15 says, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். in repentance and rest is your salvation. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். This is what the sovereign Lord, the Holy One of Israel says, in quietness and trust is your strength. அமெரிக்கை நம்பிக்கை தான் உங்க பலன். In quietness and trust is your strength. ஹalleluya. Hallelujah. எப்படி ஒருத்தன் அமெரிக்கா இருக்க முடியும்? How can a person be quiet? நம்பிக்கையோடு இருந்தாதான் அமெரிக்கா இருக்க முடியும். When he is with that hope, he can be quiet. கர்த்தர் எனக்காய் யாவும் செய்து முடிப்பார். The Lord will do things for me. அந்தன்றைக்கு என்ன நன்மை தேவையோ அந்த நன்மை எல்லாம் கர்த்தர் தருவார். The Lord will give all the goodness that is required for that எனக்கு day. என்ன தேவையோ கர்த்தர் சந்திப்பார். The Lord will meet all my needs. என் குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். The Lord will fulfill all my இத நீங்க lackings. நம்பதாதான், இத விசுவாசிச்சாதான் ஆத்துமா அமரும். Only if you believe this, then your soul will rest. எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம தேவன் நல்லவர்? How many of you believe that God is good? ஹalleluya. Hallelujah. அவர் நல்லவராக இருந்தால் வெறும் நன்மை மட்டும் தான் செய்றார். And if he is good, he does always good to us. மனுஷன்லாம் தீமை செஞ்சா கூட நன்மையா மாற்றுகிறவர் என் தேவன். So even man does evil, the Lord will make it a good to us. எனக்கு சம்பவிக்கிற எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவன். And the Lord works everything towards my goodness. ஆகவே நான் அந்த நம்பிக்கை நான் நிறைந்திருப்பேனானா என் ஆத்மா அமரும். And therefore if I am filled with that faith and hope, then my soul will rest. அதனால தான் வேதம் சொல்லுது, That's why the Bible says, நம்முடைய பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடலாம். we can cast all our burdens on God. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. Cast all your burdens on the Lord. அவர் உன்னை ஆதரிப்பார். And he will take care of you. அவர் உன்னை ஆதரிப்பார். He will take care of you. அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your burdens on the Lord, for he will take care of you. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. Do not worry about tomorrow, what we will eat, what we will dress, or what we will put on. காகங்களே போஷிக்கிற தேவன் நம்மை போஷிக்காம போய்டுவாரா? The Lord who feeds the fowls, will he not feed us? கர்த்தர் நிச்சயமாய் போஷிப்பார். God will surely feed us. நிச்சயமாய் நடத்துவார். The Lord will surely lead us. நிச்சயமாய் உதவி செய்வார். The Lord will surely help us. ஏற்ற காலத்தில் தேவன் நன்மையை கொடுப்பார். And the Lord will give the good at the right time. தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நன்மையை நிச்சயமாய் தருவார். The Lord will give to the good to those who wait on him. ஆகவே நான் என்ன செய்யலாம்? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமானா அமர்ந்திருக்கலாம். So when I have that hope and faith, I will be in quiet. எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். The Lord will do what is appointed for me. ஹalleluya. Hallelujah. அநேகவேளை இந்த நம்பிக்கை என்னை ரொம்ப அமைதியாக அமர்ந்திருக்க பண்ணுகிறது. And this hope and this trust make me sit quiet in calmness. எப்பொழுதெல்லாம் நான் கவலைக்கு இடம் கொடுத்துட்டேனோ அந்த ராத்திரி எனக்கு தூக்கம் வராது. Whenever I give room for this worriness, then I will not have the good ஆனா sleep. நான் படுக்கிறதுக்கு முன்னால எப்பொழுது ஆண்டவரே நான் படுத்திருந்தாலும்
எனக்காக நீர் வேலை செய்கிறீர். And before I sleep, Lord, though I sleep, you work for me. ஆண்டவரே நீர் இன்னும் பணி செய்து கொண்டிருக்கிறீர். Lord, you still work for me, நீர் Lord. கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். You're still working for me. குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீர். And you will fulfill everything at the right time. அந்த நம்பிக்கை நிச்சயம் உள்ள வந்த உடனே அவ்வளவு அமைதியான ஒரு தூக்கம். And when you have that hope and assurance in your heart, then there is a very quiet நமக்கு sleep. இளைப்பாறுதலை தருகிறதே அந்த நம்பிக்கை தான். And only that trust and that hope gives us கர்த்தரை rest. நம்புகிறவனோ செழிப்பான். And those who trust the Lord will prosper. கர்த்தரை நம்புகிறவன் அசையாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். Those who trust the Lord will be like Zion that cannot be shaken. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த ஆண்டவரே இருதயத்தில் அமர்ந்திருக்க கிருபை தாங்க. Lord, give me rest in my soul, Lord. ஆண்டவர் சொல்லுகிறார் அமெரிக்கை நம்பிக்கையும் தான்ப்பா உங்க பலன். The Lord says, in quietness and trust is your strength. ஆனா அந்த ஜனங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படி இருக்க மனம் இல்லையா அவங்களுக்கு. But these people do not have that heart for it. 16ஆம் வசனம் வாசித்து பாருங்க. Verse 16 says, ஏசாயா 30:16. Isaiah 30 verse 16. அவங்க சொல்றாங்களாம் அப்படி அல்ல குதிரைகளின் மேல் ஏறி போடி போவோம் என்று சொன்னாங்க. And they said, no, for we will flee on horses. ஆண்டவர் அப்படியே நீங்க ஓடி போயிருவீங்க. And the Lord says, therefore you shall flee. வேகமான வாகனங்கள் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். And you say, we will ride on swift horses. அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். Therefore those who pursue you shall be swift. நான் சொல்லுவேன் நீங்க ஓட வேண்டியதில்லை, அமர்ந்திருந்து கர்த்தர் செய்வதை பாருங்க. I tell you, you need not run or flee away, but you can be quiet and see what God does. கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறார். The Lord gives us rest. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இடத்துல நாம் அமைந்திருந்து பார்க்கும்போது தேவன் மேலுள்ள நம்பிக்கையினால் ஆத்துமா இளைப்பாறும். When you sit quiet in the place which the Lord has given you, then your heart will rest, your soul will rest because of that இந்த quietness. காலை வேளையிலே பலவிதமான படபடப்புகளால் நிறைந்தவர்களா நீங்க வந்திருக்கலாம். Are you here? You might be here today, this morning, with all great anxiety in your life. நீங்க ரொம்ப பயந்து போய் வந்திருக்கலாம். You might be here with great fear. எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு பயமா இருக்கு. I have that fear whenever I see anything. என் பிள்ளைகளோட வருங்காலத்தை என்ன ரொம்ப பயமா இருக்கு. I'm really afraid of the future of my children. நாளைய தினத்தை பார்த்து பயமா இருக்கு. I'm afraid of tomorrow. ஒரு நிமிடம் நிம்மதியா இருக்க முடியல. I'm not able to be peaceful for a moment. பயமே என்ன நடத்துறது போலவே இருக்கு. It seems that as if fear is leading my life. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்பா நான் இருக்கிறேன் நீ பயப்படாத. But God says, see, I am here for you, do not be நான் உன்னை afraid. பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ பயப்படாத. Do not be afraid, I am watching you. நீ அமர்ந்திருந்து கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொள்ளுவார். You take rest and see that the Lord is the Hallelujah. Lord. Hallelujah. ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு வீடு வந்து தீப்பிடித்து எரிந்தது. So once there was a house which was on fire. அந்த அப்பா வந்து வெளியே அப்பதான் கடைக்கு போயிருந்தார். That father just then went to a shop. அப்போ அந்த கடையில யாரோ ஒருத்தர் சத்தம் போட்டாங்க உங்க வீடு எரியுதுன்னு சொல்லி. Someone shouted in that shop that your house is on fire. அப்போ வீட்ல வந்து அவருடைய சின்ன பையன் ஒருவன் வீட்ல இருந்தான். And he had a small kid, a son who was in that house. ஓடோடி வந்தார் வீட்டுக்கு நேரா. He came running to that house. அந்த வீட்ல அப்படி ஒரு அக்கினி புகை சூழ அந்த வீடே இருண்டு போனது. That house was full of fire and full of smoke. It was fully dark over there. அப்போ அந்த ஜன்னல் அந்த பையன் மாடியில நின்னுகிட்டு கத்துறானா டாடி டாடி டாடின்னு கத்துறான். So that boy was standing on the window and he was shouting from the top, daddy daddy. அப்போ அப்பா உடனே அவனை பார்த்து கீழே குதி ஜம்ப் ஜம்ப்னு சொன்னார். And his father looked at him and he was shouting jump jump. அப்ப அந்த பையன் சொன்னானா டாடி உங்களை என்னால பார்க்க முடியல. And the son said, father, I could not see you. உங்களை என்னால பார்க்க முடியல. I'm not able to see you. அப்பா சொன்னாரா Father said, நீ என்ன பார்க்க முடியாம இருக்கலாம். you may not be able to see me. ஆனா என்னால உன்னை பார்க்க முடியுது. But I can see you. நீ குதி. You jump. அநேக வேளையில பிரச்சனைகள் நடுவுல புகை சூழ்ந்திருக்கும் போது நம்மால் கர்த்தரை பார்க்க முடியாம இருக்கலாம். Many times amidst your problems you are surrounded by the smoke and you are not able to see the Lord. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். But the Lord is seeing us. நீ என்னுடைய கண்ணின் மணியாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, you are the apple of my eye. நான் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறேன். And I always see you. ஹல்லேலூயா. Hallelujah. உன்னை நான் என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். I have engraved in the palms of my hand. நீ என்னால் மறக்கப்படுவதே. You will not be forgotten நீ by என்னால் me. மறக்கப்படுவதே இல்லை. You will not be forgotten Hallelujah. by me. Hallelujah. இந்த நாள் ஆண்டவரே உம்மை நான் பார்த்து உம்மை நம்பி இளைப்பாற கிருபை தாங்க. Lord, give me grace to see you, to trust you, and Lord, take rest. ஹல்லேலூயா. Hallelujah. கடைசியா மூன்றாவது ஆண்டவர் எங்க இளைப்பாறுதல் தருகிறார்? And the last and the third one, where will the God give முதலாவது rest? சரீரத்தை இளைப்பாற பண்ணுகிறார். God will give rest in our body. இரண்டாவது ஆத்துமாவை இளைப்பாற பண்ணுகிறார். God will give rest in our soul. மூன்றாவது
1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Kings chapter 5 and verse 4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. But now the Lord my God has given me rest on every side. There is neither adversary nor evil occurrence. கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதலை தந்தார். The Lord has given me rest on every side. எனக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. I have neither adversary nor evil occurrence. மூன்றாவது, கர்த்தர் எங்க இளைப்பாறுதல் தருகிறார் தெரியுமா? Number 3, where the Lord will give rest. தேவன் நம்முடைய எல்லை எங்கும் இளைப்பாறுதல் தருகிறார். God will give rest in our borders. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? என்னுடைய எல்லைகளிலே தேவன் இளைப்பாறுதலை தருகிறார். God will give rest in our borders. இந்த எல்லைகள்ல அநேக வேளையில சத்துருக்கள் சூழ்ந்து நம்முடைய இளைப்பாறுதலை கெடுக்க முயற்சி செய்யலாம். Many times in these borders our enemies will enter in and try to spoil our rest. ஆனால் சாலமோன் சொல்லுகிறார், நான் இல்ல, கர்த்தர் என் எல்லைகளில இளைப்பாறுதலை தந்தார். But Solomon says, it is not I, but the Lord gives me rest on my borders. எனக்கு விரோதியும் இல்ல, இடையூறு செய்கிறவங்களும் இல்ல. I don't have any enemy or adversary, nor the one who does the evil. சாலமோன் ஒரு பெரிய ஞானி தான். This Solomon was a great wise man. அவன் ஞானத்தினால் இந்த சமாதானம் வரல. He did not get that peace because of his wisdom. கர்த்தர் இளைப்பாற பண்ணினார். But God gave him rest. கர்த்தர் இளைப்பாற பண்ணினார். God gave him rest. இதை ஏற்கனவே அவனுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தார். This the Lord has given as a promise to his father David already. நீங்கள் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும்போது, When you read 1 Chronicles chapter 22 and verse 9, அங்கே நாம் வாசிக்கிறோம், இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாய் இருப்பான். Behold, a son shall be born to you, you shall be of a man of rest. சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். And I will give him rest from all his enemies around him. ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். And his name shall be Solomon. அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன். For I will give peace and quietness to Israel in his days. ஹல்லேலூயா. Hallelujah. அவனுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். I will give him rest. அமெரிக்கையை கொடுப்பேன். I will give him quietness. எல்லா சத்துருக்களை முன்னிட்டு விலக்குவேன். And I will remove all the enemies from him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளை அமைதியை கெடுக்கிறது சில சத்துருக்களாக இருக்கலாம். Many times it might be our enemies who spoil that peace and rest in our life. சில வேளையில ஒரு சத்துரு நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கலாம். It might be one enemy who might be troubling our life. ஆனால் இந்த சத்துருக்கள் நம்மை சுற்றிலும் நம்முடைய அமைதியை கெடுக்கிற போது வேதம் சொல்லுது, கர்த்தரே இந்த சத்துருக்களை நம்மை விட்டு விலக்கி சமாதானம் தருவார். So when these enemies surround us and spoil and destroy all our peace and quietness, the Lord says the Lord will give us rest in all our borders. நம்முடைய தேவனை போல சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுக்கிறது யாருமே இல்லை. There is no one like our God who can give us rest and peace. நல்ல கவனிங்க, Listen carefully. நம்முடைய முயற்சிகளை எடுத்து சத்துருக்கள்ல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னு நினைக்கும் போது அந்த பிரச்சனைகள் இன்னும் என்ன ஆயிடுதுன்னா இன்னும் மோசமா தான் மாறுது. So when we try to get rid of all our enemies around us by our own efforts, it actually becomes more worse and horrible. இது காம்ப்ளிகேட்டட் ஆக மாறிடும். It becomes more complicated. நீங்கள் பாருங்க, இந்த சாலமோன் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மகனுக்கு, இந்த தாவீதுக்கு சொல்றாரு, நான் உன் மகனுக்கு இளைப்பாறுதலை தருவேன், சத்துருக்களை அவனை விட்டு விலக்குவேன். Here the Lord says to David, see, I will give him rest and I will give rest from all his enemies around him. இது கர்த்தருடைய வேலை. This is the work of God. இப்ப பாருங்க, அவர் ஈராமுக்கு எழுதும்போது சொல்றாரு, When he writes to Hiram, he says, அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் எனக்கு எல்லா பக்கத்திலேயும் இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறு செய்கிறவங்களும் இல்லை. see, my God has given me rest on every side, there is neither adversary nor evil occurrence. அதனால இப்ப நான் கர்த்தருக்கு இந்த ஆலயத்தை கட்டணும். Therefore I want to build a temple for the Lord. அதனால எனக்கு வேண்டிய மரங்களை எல்லாம் கொடுங்க. Therefore you give all the provisions required for that. பாருங்க, என்ன அருமையாக அவன் வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு. See how beautifully his life was going ஆனா on. ஒரு கட்டம் கடந்த பிறகு, But when he went through a stage, அவன் பாருங்க என்ன நினைச்சிட்டான்னு சொன்னா, நமக்கு சமாதானமும் சத்துருக்கள்கிட்ட இருந்து நமக்கு விடுதலை வேணும்னா இந்த சத்துருக்கள் சுற்றி இருந்தாங்க பாருங்க, அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் இவன் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சான்.
So he thought, if we want that peace and we want to get rid of all these enemies, so he started to marry the daughters of those enemies around him. இவனுடைய சத்துருக்களோடு சமாதான ஒப்பந்தத்தை செய்ய ஆரம்பிச்சான். And he went into a peace treaty with all his enemies. அதோட விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய அரண்மனைக்குள்ள 1000 அந்நிய பெண்கள் உள்ள வந்தாங்க. As a result, 1,000 strange women were present in his palace. சத்துருக்களுடைய கோட்டையாகவே வீடு மாறிடுச்சு. And his house became a fort of all his enemies. இதோட விளைவு என்ன? What happened as a result? எந்த மனுஷன் கர்த்தர் எனக்கு சுற்றிலும் எனக்கு அமைதியை தந்தார், எனக்கு விரோதியும் இல்லை சத்ருவும் இல்லைன்னு சொன்ன அதே மனுஷன் இப்ப சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சமாதானம் கொடுத்ததுனால நான் ஆலயம் கட்ட போறேன், தேவனுக்கு நான் ஆலயம் கட்ட போறேன்னாரு. So the same man who said that the Lord has given me rest and there is no enemy or adversary around me, I want to build a temple for the Lord. இதே மனுஷன் தான் சுய புத்தியை சாய்ந்து சுற்றி இருக்கிற ஜனங்களோடு மாம்சத்துல சமாதானத்தை உண்டு பண்ண நினைத்த போது, when the same man when he leaned on his own understanding and when he wants to make peace with all his enemy by his physical efforts, முடிவு என்ன தெரியுமா? what was the result? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின அதே சாலமோன் தான் அந்நிய தேவர்களுக்கும் ஆலயங்களை கட்டினார். The same Solomon who built the temple for the Lord built also temple for all of the strange gods. அதோட விளைவு என்ன? What happened as a result? இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவனுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு விலக்கிட்டாங்க. All these women together turned his heart away from the Lord. இப்போ அவனுடைய நிலைமையை பாருங்களேன். Now look at his situation. பிரசங்கியில வாசிக்கும் போது We read in Ecclesiastes. இப்போ இருதயத்துல சஞ்சலம் நிறைஞ்சு போய் அந்த சஞ்சலத்தை விலக்கறதுக்கு இவன் செய்த வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். So his heart was full of that sorrow. In order to get rid of that sorrow, you can see all the works that he did there. இவ்வளோ பெரிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ மதுபானத்திற்கு அடிமையாக மாறினான். This great man who has been used greatly by the Lord is now addicted to wine. மதுபானத்தினால் தன்னை சோதிக்க முயற்சி செய்தான். And he tried to test himself through this wine. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தர் தனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதை அவன் விசுவாசிக்காம மனுஷன் தனக்கு இளைப்பாறுதல் தருவான் என்று இறங்கினான். It's because he did not believe that the Lord will give him rest, and rather he thought men will give him rest. அவன் மாம்ச பலத்தை நம்பினான். He just trusted his own உலக ability. ஞானத்தை நம்பினான். He trusted his worldly knowledge. எல்லாரும் செய்யற வழக்கத்தை நம்பினான். He just saw all the customs being followed. இப்படி எல்லாம் நான் செய்தா எனக்கு இளைப்பாறுதல் வந்துரும். And he thought, if I do all these things, I will have that rest. அதுல பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையே எங்கேயோ சோரம் போயிருச்சு. But his life was almost taken away. இன்னைக்கு நிறைய பேர் இளைப்பாறுதலை விரும்புறாங்க. Today many people desire that rest. ஆனா அந்த இளைப்பாறுதலை எங்க தேடுறாங்கன்னு சொன்னா தங்களுடைய சுய புத்தியில தேடுறாங்க. But they seek that rest in their own working and efforts. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் கிடைச்சா எனக்கு இளைப்பாறுதல். And they think that if I get all these things, I will have rest. எனக்கு பொருள் எல்லாம் கிடைச்சிட்டா இளைப்பாறுதல். If I get all these provisions, I will have rest. பணம் வந்துட்டா இளைப்பாறுதல். If I have money, I will have rest. வசதிகள் வந்துட்டா இளைப்பாறுதல். If I have all the comforts, I will have rest. எல்லாம் வந்துருச்சு. Now you have everything. இது அடைஞ்சது எப்படின்னு கேட்டா கர்த்தர் கொடுத்தது இல்ல. So how did it happen? It was not given by God. இவரா சமாதான உடன்படிக்கை பண்றாரு. So he made peace treaty with others. எல்லா பெண்களை கல்யாணம் பண்றாரு. And he married all the women. சமாதானம் வந்தது போல தான் தெரிஞ்சது. It appeared as if peace has come. சமாதானம் சொல்லப்படுற காலத்திலேயே சடுதியாக அழிவு வந்தது. In the time when he said it was peaceful, there came a sudden calamity in his life. அவனுடைய வாழ்க்கையில பெரிய நஷ்டத்தை அவன் அனுபவித்தான். And he experienced a great loss in his life. அவன் எந்த சமாதானத்தை தேடினானோ இருதயம் அது தேடியும் காணாமலே போயிடுச்சு. So the same peace which he sought, he could not find even though he searched for it. பிரியமானவர்களே, My beloved, நமக்கு இளைப்பாறுதலை தருகிறவர் கர்த்தர். it is God who gives us rest. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? சுற்றி சத்துருக்கள் எழும்புவாங்க. You may have enemies around you. 23ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், As we read in Psalm 23, கர்த்தரே மேய்ப்பரா இருந்தாலும் even though God is our shepherd, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி அப்படின்றது ஒரு அனுபவம் இருக்கதான் செய்யுது. and there is an experience of a table before the enemies. அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. No one can escape from that. தாவீது சொல்லும் பொழுது, When David says, என்னோட தலைமுடிய பார்க்கல என் சத்துருக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு சொல்லுவாரு. so the number of my enemies is greater or more than the number of my hairs. அவ்வளவு சத்துருக்கள் நிறைஞ்சிருந்தாங்க. And there were so many enemies that he had. சவுல் ராஜா பெரிய படையோடு சத்துருவாக நின்றான். King Saul also came with a big army as an enemy against him. ஆனா தாவீது எப்படி அதுல இளைப்பாறுதலை கண்டுபிடித்தான்? But how did David find rest in that? கர்த்தரிலே அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். He encouraged himself in the Lord. கர்த்தரை நம்பினான். He trusted the Lord. தன்னுடைய சுயபலத்தை எடுத்து
சவுலை அழித்து விடணும்னு நினைக்கல. He did not want to destroy Saul by his own efforts and strength. கர்த்தர் தனக்காக இளைப்பாறுதலை தருவார். And the Lord will give rest to him. கர்த்தருடைய அலைச்சல்கள் எல்லாம் பார்த்து எனக்கு தக்க பிரதிபலனை கர்த்தர் தருவார். The Lord will see all my wanderings and give a right reward to him. நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அங்கே 21ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானா? When you read Esther chapter 9 and verse 21, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாக ஆசரித்தார்கள். to establish among them that they should celebrate yearly the 14th and 15th days of the month of Adar as the days on which the Jews had rest from their enemies. சத்துருக்களிலிருந்து பகைஞரிலிருந்து நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்கள். Those are the days where they had rest from their enemies. எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் இந்த மாதத்தை அந்த மாதமாய் மாற்றுவார்? How many believe the Lord will make this month as that month? என் சத்துருக்களால் வந்த தொல்லைகளிலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். The Lord will give rest from all the troubles caused by my enemies. யார் தரணும்? Who will give? கர்த்தர் தரணும். Only God should give. அன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த அகாஸ்வேர் ராஜாவின் காலத்திலே வந்தது. So there came a big problem in the times of King Ahasuerus. மொர்தெகாய், எஸ்தர் மற்றும் யூதர்கள் எல்லாருக்கும் விரோதமாக ஆமான் என்கிற மனுஷன் பெரிய ஒரு பட்டயத்தோடு இறங்கி வந்தான். A man named Haman, he raised up with a great sword against Mordecai. அத்தனை யூதர்களையும் கொன்று போடுவது அவனுடைய திட்டமாக இருந்தது. And his very plan was to destroy all the Jews. எஸ்தர் சொன்னது என்ன? What did Esther say? எல்லாரும் பட்டயத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லல. She did not say take all your swords and come. நானும் என்னுடைய தாதிமாரும் உபவாசம் இருக்க போறோம். Myself and my maids will be in fasting. நீங்களும் உபவாசம் இருங்க. You also fast. முடிவு என்ன தெரியுமா? You know what is the end? எந்த ஆமான் அந்த யூதர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களை அழிக்க முற்பட்டானோ அதே ஆமானுடைய குடும்பம் முழுவதையும் தேவன் அழித்து சத்துருக்கள் எல்லாம் நீங்களாக்கினார். The Lord destroyed the family of Haman who came against these people to destroy the Jews. அவனுடைய கூட்டத்தார் அத்தனை பேரையும் தேவன் அழித்து போட்டார். The Lord destroyed all his associates. கர்த்தரே செய்து முடித்தார். And the Lord did it. அந்த மாதம் பண்டிகையின் மாதமாய் மாறினது. And that month was a month of festival. அந்த மாதம் கொண்டாட்டத்தின் மாதமாய் மாறினது. That month became a month of celebration. எல்லா பகைஞருக்கும் நீங்களாக்கி தேவன் இளைப்பாற பண்ணினார். And the Lord gave rest from all their enemies. இது யாராலே ஆகும்? And who can do this? கர்த்தரே இளைப்பாற பண்ணுவார். Only God can give us rest. இன்னைக்கு சத்துருக்களுடைய போராட்டத்துல சிக்கி இருக்கீங்களா? Are you caught amidst the troubles of your enemies today? வேதம் சொல்லுது சுய புத்தியின் மேல் சாயாதே. The Bible says do not lean on your own understanding. கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. You trust the Lord. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். And acknowledge the Lord in all your ways. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்கும். And he will prosper your paths. நிறைய வேளையில பிசாசுனுடைய தந்திரத்தை நம்ம புரியாம சத்துருவுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம். Many times today we don't understand the cunningness of Satan and we commit our life to Satan. மாம்ச புயத்தை எடுத்து நம்ம போராடுறோம். And we take up all our physical efforts and work with that. நம்முடைய சாமர்த்தியம் நம்முடைய சுய புத்தி எல்லாம் வச்சு எப்படி மடக்கலாம் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். And we know all the smartness and with our own ability how to tackle this. உங்களுக்கு அன்பா சொல்றேன், நீங்க சமாதானத்தை அடைய மாட்டீங்க அந்த வழியில போனா. இன்னும் சிக்கல்கள்ல பெரிய சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்வீங்க. But I tell you, if you follow that way, you will not have peace, but you will have your life more complicated. நான் யுத்தத்தை கர்த்தர்ட்ட கொடுங்க. But give your battles to the Lord. சுய புத்தியை சாராதீங்க. Do not lean on your own understanding. கர்த்தர் இளைப்பாறுதல் தரணும்னு அவருக்கு ஒப்பு கொடுங்க. And you commit to the Lord that the Lord should give you rest. அவருடைய வார்த்தை உங்களுக்கு வழிநடத்தினும் வழிகாட்டியா இருக்கட்டும். Let the word of God be a guide and leading one to you. அந்த வார்த்தை உங்கள் பாதைக்கு தீபமா இருக்கட்டும். Let that be a lamp to your feet. அந்த வார்த்தை உங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கட்டும். And let that word be a light to your path. நீங்க இடறவே மாட்டீங்க. You will not stumble. நீங்க இருளிலே சிக்க மாட்டீங்க. You will not be caught in darkness. நீங்க குழியில விழ மாட்டீங்க. You will not fall in a pit. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். God will rescue you from all your Hallelujah. Hallelujah. சத்துருக்களை கண்டு பயப்பட வேண்டாம். Do not be afraid about that. ஆனா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு அர்ப்பணிக்கும் போது முடிவுல இளைப்பாறுதலை தருவார். When we know the will of the Lord, when we commit to the word of God, then the end will be a rest in our life. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே இன்றைக்கு உமக்காய் காத்திருக்க கிருபை தாரும். Even today, Lord, give us grace to Lord. நீங்க எனக்கு இளைப்பாறுதல் தருவீங்க. Lord, you will give us rest, Lord. எனக்கு விடுதலை தருவீங்க. You will give the deliverance. எல்லாரும் எழும்பி நிற்போமா? Let us all stand up. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் முதல் 11 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். We are all going to read together from Psalm 91 verse 1 to 11. என்னுடைய அடைக்கலம் கர்த்தர். My refuge is the Lord.
என்னுடைய கோட்டை கர்த்தர், My God is my என் fortress. துருகம் கர்த்தர். My God is my shield. எல்லா போராட்டங்களும் கர்த்தரை இளைப்பார பண்ணுவார். And God give me rest from all my troubles. 91ஆம் சங்கீதம் முதல் 11 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். Psalm 91 verse 1 to 11 we are going to read it together. ஹல்லேலூயா. Hallelujah. பைபிள் எடுத்தவங்க பைபிள் எடுத்து வாசிங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நேரா ஸ்கிரீன்ல இருக்கு, அப்படியே எல்லாரும் சத்தமா பார்த்து வாசிக்கலாம். வாசிப்போமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த காலைவேளையில விசுவாசிங்க. This morning you believe. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன கர்த்தர், The Lord who said, I will give you rest. நிச்சயமாகவே நம்மை இளைப்பாற பண்ணுவார். He will give you rest. நம்மை இளைப்பாற பண்ணுவார். He will make us rest. இந்த மாதம் ஒரு இளைப்பாறுதலின் மாதமா இருப்பதால் May this month be a restful month. கர்த்தர் நம்முடைய எல்லா பயங்களுக்கு நீங்களாக்கி நம்ம இளைப்பாற பண்ணுவாரா? The Lord will give us rest from all our fears. நம்முடைய சரீரத்திற்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல், A rest in our body. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல், God will give rest in our soul. நம்முடைய எல்லைகளிலே ஒரு பெரிய இளைப்பாறுதல். God will give rest in our borders. எல்லா சத்துருக்களுக்கு தேவன் நம்மை விலக்கி இளைப்பாற பண்ணுவாரா? And the Lord will remove all our enemies and give us rest. ஆண்டவரே, நீர் தருகிற இளைப்பாறுதலுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the rest that you're going to give us. விசுவாசிக்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All you believe, raise your hands and praise எங்களை God. இளைப்பாற பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you for the rest that you're எங்களை going to give. இளைப்பாற பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you for giving rest. எங்களை இளைப்பாற பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you for giving us rest. எங்களை இளைப்பாற பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you for giving us rest. எங்களை இளைப்பாற பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for giving us ஓ rest. ஹalleluya. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஹல்லேலூயா. Hallelujah. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். I will give you rest. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி. Our loving God, we thank you for this morning hour. நீர் எங்களுக்கு தருகிற இளைப்பாறுதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you for the rest that you are going to give us. ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆத்துமாவை இளைப்பாற பண்ணுகிறீர். Lord, you will give us rest in our soul, Lord. எங்களுடைய சரீரத்தை இளைப்பாற பண்ணுகிறீர். Lord, you will give us rest in our body, Lord. சத்துருக்களுடைய போராட்டங்களிலிருந்து இளைப்பாற பண்ணுகிறீர். Lord, you will give us rest from all அந்த the struggles of our இளைப்பாறுதலை enemies. ஒவ்வொருவரும் சுதந்தரிக்க கிருபை தார். Lord, give grace for everyone to, Lord, inherit that
கர்த்தர் எங்களுடைய எல்லை எங்கும் அந்த இளைப்பாறுதலை இந்த மாதம் அனுபவிக்க கிருபை தார். Lord, give us grace to experience that peace in all our borders, Lord. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we believe your word, Lord. ஆண்டவரே, உலகம் கொடுக்க முடியாத ஒரு இளைப்பாறுதலை தருகிறவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we believe that you will give a rest which the world cannot give, Lord. நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத புத்தி கெட்டாத சமாதானத்தை நீர் தருகிறதற்காய் நன்றி. Lord, thank you, Lord, for giving us a rest and Lord, peace beyond our imagination, Lord. கர்த்தர் தருகிற இளைப்பாறுதலை இந்த மாதம் அனுபவிக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. May the Lord give us grace to your children to, Lord, experience that rest in our month, Lord. தொடர்ந்து வழி நடத்தும். Continue to lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசு நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.